பிபி டிபார்ட்மெண்ட் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் நேம் பேசிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் என்வரன்மெண்ட். இது இந்த சப்ஜெக்டோட ஃபஸ்ட் யூனிட்டோட சிலபஸ். இதுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக தான் வந்து நம்ம வந்து லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீனிங் ஒரு செப்பரேட் வீடியோவா, ஸ்கோப்பு, கேரக்டரிஸ்டிக்ஸு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்வரன்மெண்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் டெசிஷன்ஸ் இன் ஆர்கனைசேஷன், எத்திக்கல் இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து என்வரன்மெண்டல் ஸ்கேன். இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் என்வரன்மெண்ட்டில் ஒவ்வொரு யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒரு செப்பரேட் வீடியோவை வந்து போட போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். எப்படி ஸ்கோப் வந்து ரொட்டீனாக வந்து அது வந்துகிட்டே இருக்குதோ, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஸ்கோப் ஒரு டாப்பிக் ஆகுது. அதே மாதிரி தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வந்து ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் தமிழ் என்னன்னா குணநலன்கள், என்ன குணாதிசயங்கள் சொல்லலாம். எதோட குணநலன்கள் வந்து பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டோடது. பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டோட குணநலன்கள், குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் ஆர் டிஸ்கஸ்ட் இன் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாயிண்ட்ஸில் வந்து அது வந்து விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, என்வரான்மெண்ட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் பிஸ்னஸ். இன்செப்பரபிள் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி தமிழில் அர்த்தம். ஓகேவா? ஸோ எதுலேருந்து பிரிக்க முடியாதுன்னா என்வரான்மெண்ட்டை பிஸ்னஸ்லேருந்து பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து முழுக்க எதை சார்ந்து வந்து நடக்குதுன்னா அதோட என்வரான்மெண்ட்டை சார்ந்து தான் நடக்குது. ஏன்னா அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு வேலை செய்கிற மேன் பவர் எல்லாமே வந்து பிஸ்னஸ் அது என்வரான்மெண்ட்டில் தான் கிடைக்குது. ஒரு ஃபைனலாக போய் ஒரு பிஸ்னஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து போய் அதை சேல் பண்ணணும்னால அந்த மார்க்கெட் அந்த என்வரான்மெண்ட்டை சார்ந்து, அந்த பிஸ்னஸ் முழுக்க என்வரான்மெண்ட்டை சார்ந்தது தான். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு என்வரான்மெண்ட்டை வந்து இன்செப்பரபிள் பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் என்வரான்மெண்ட் இஸ் டைனமிக். டைனமிக்னா என்னென்னா போன வீடியோவில் பார்த்தோம் டைனமிக்னா என்னென்னா மாறும் இயல்புடையது அப்படின்னு அர்த்தம். என்வரான்மெண்ட்னா இப்போது 90s இருந்த என்வரான்மெண்ட்டோட சுச்சுவேஷன் வந்து இப்போ இல்லை, இப்போ மாறுது இல்லையா? ஸோ என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழல்களுக்கு மாறும் இயல்புடையது. இது வந்து ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டோட. புதுசாக கண்டுபிடிக்கிற டெக்னாலஜிஸ், அப்புறம் வந்து புதுசாக கொண்டு வர கவர்மெண்ட் பாலிசிஸ்னால, கிளைமேட் சேஞ்சஸ்னால, அந்த எக்கனாமிக் ரிலேட்டிவான டெவலப்மெண்ட்ஸ்னால வந்து என்வரான்மெண்ட் வந்து டைனமிக்காக இருக்குது, மாறும் இயல்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் லேக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் என்வரான்மெண்ட்டு. இங்கே லேக்ஸுங்கிற வார்த்தை நமக்கு புதுசு. லேக்ஸ் என்னென்னா ஒரு பற்றாக்குறை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அர்த்தம். பிஸ்னஸ்க்கு வந்து எது பற்றாக்குறையாக இருக்குது இல்லை இல்லாமல் இருக்குன்னா கண்ட்ரோல் ஓவர் என்வரான்மெண்ட்டு. சுற்றுச்சூழல் மீது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கட்டுப்பாடுங்கிறது வந்து பற்றாக்குறையாக இருக்குது இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு என்வரான்மெண்ட்டு தான் வந்து பிஸ்னஸ் மேலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர ஒரு பிஸ்னஸ் வந்து என்வரான்மெண்ட் மேலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஒரு பிஸ்னஸ்க்கு என்வரான்மெண்ட் மேலே வந்து லேக்ஸ் கண்ட்ரோல் ஓவர், கட்டுப்பாடு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது மொத்தம் 10 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட் பார்த்தோம். இன்னும் அடுத்தது வந்து நாலாவது பாயிண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து தன்னோட பிஸ்னஸ்க்குள்ளே வந்து நடக்கிற சில ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். அதை பாதிக்கக்கூடிய அஃபெக்ட் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் அந்த பிஸ்னஸ்க்கு வெளியே நடக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பொறுத்து வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுபடும். அதான் வந்து 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் வந்து பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்வரான்மெண்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ்னு என்ன சிக்கலானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப வந்து காம்ப்ளெக்சிட்டியானது தான். அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது, எப்போ என்ன வேணால் நடக்கும், ரொம்ப வைடான ஒரு இது. அதனால் வந்து அது வந்து சிக்கலானது, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது பாயிண்ட் என்வரான்மெண்ட் இஸ் மல்டி ஃபேக்டர். மல்டி ஃபேக்டர்னு அர்த்தம்னா பலதரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்வரான்மெண்ட்னாலே வந்து நிறையா நம்ம சொன்னோம்ல ஒரு அக்ரிகேட் ஒரு தொகுப்பு சொல்கிறோம். அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஒரு பல காரணிகளின் தொகுப்பு தான் வந்து என்வரான்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து அது வந்து மல்டி ஃபேக்டர், பலதரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த என்வரான்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அப்டாக்கிள்ஸ். இந்த என்வரான்மெண்ட்டில் வந்து வாய்ப்புகளும் இருக்கும், அப்டாக்கிள்ஸ் தடைகளும் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் அதோட வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து வந்து பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் ரெகுலேட்ஸ் த ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு என்வரான்மெண்ட் தான் என்ன பண்ணணும்னா பிஸ்னஸோட ஸ்கோப், அந்த நோக்கத்தை வந்து ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 9th பாயிண்ட் வந்து லாங் லாஸ்டிங் இம்பாக்ட். அந்த என்வரான்மெண்ட்டில் ஏற்படுற ஒரு இம்பாக்ட் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து லாங் லாஸ்டிங், ரொம்ப நீண்ட காலத்துக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கொரோனா பீரியடில் ஏற்பட்ட இம்பாக்ட் வந்து அது வந்து எங்கே ஏற்படுதுன்னா அந்த கொரோனாங்கிறது வந்து என்வரான்மெண்ட்டில் ஏற்படுற ஒரு பெரிய வந்து ஒரு தாக்கம் தான் அது. ஸோ அதோட தாக்கம் அந்த பிஸ்னஸில் வந்து எப்படி இருக்குன்னா லாங் லாஸ்டிங். அன்றைக்கி கொரோனாவில் விழுந்தவங்க பிஸ்னஸில் லாஸ் ஆனவங்க இன்றைக்கி வரைக்கும் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டினால் நிறைய சிறு தொழில்கள் அதெல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சு. அதனால் எக்கனாமிக் என்வரான்மெண்ட்டில் ஏற்படுற ஒரு பாதிப்பு அது வந்து லாங் லாஸ்டிங்காக இன்றைக்கி வரைக்கும் அந்த சிறு தொழிலில் விழுந்தவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்த டைமில் வந்து இன்னும் எல்லாமே இருக்காங்க. அதோட தாக்கம் வந்து நீண்ட நாளுக்கு இருக்குது. அதனால சொல்கிறாங்க லாங் லாஸ்டிங் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி. அப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை. இல்லைனா வந்து எதிர்பாராத வந்து நடக்கிறதா வந்து அன்சர்டனிட்டின்னு சொல்கிறாங்க. என்வரான்மெண்ட் அப்போ தானே எப்போ திடீர்னு வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும், எப்போ புயல் வரும், அந்த மாதிரி எப்போ எந்த பாலிசிஸ் வந்து நம்ம டிசைட் பண்ண மாதிரியே வந்து அந்த என்வரான்மெண்ட்டில் வந்து எதுவும் நடக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அது வந்து நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி. ஸோ இந்த 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் குணநலன்களை கொண்டது தான் வந்து பிஸ்னஸ் என்வரான்மெண்ட். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் வந்து முடிஞ்சு.